நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாகுதல் என்கிற காரியத்தை குறித்து பார்த்து வருகிறோம். அதில் முக்கியமாக மாற்றத்தை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த மாற்றம் வாழ்க்கையிலே ஒரு ஒரு முறை, அது ஒரு ப்ராசஸ். ஒரே நாளில் மாற்றம் ஏற்படுகிறது கிடையாது. அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்குது, மாறுது. மனதில் மாற்றங்கள் ஏற்படுவது கொஞ்சம் நேரம் ஆகுது. எல்லாருக்குமே மாற்றம் வேணும். யாருமே எனக்கு மாற்றம் தேவையில்லைலாம் சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் மாற்றம் வேணும். மனம் புதுசாகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும். இந்த மாற்றம் நிறைய நேரங்களில் சந்தோஷமாகவே இருக்கிறது கிடையாது. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த ஃபீடிங் பாட்டிலில் குடிச்சிட்டு இருக்கோம். பாட்டிலை பார்த்து பார்த்து அழுவுங்க. அது என்னென்னா அது பழகி போயிடுச்சு. அப்படி அது இப்போது மாற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் காலேஜ் போகிறப்ப ஃபீடிங் பாட்டில் எடுத்துகிட்டு போக முடியுமா? எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால எப்போயோ அது ஒரு வயசில் அவங்க மாற்றுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் மாற்றுறப்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த மாற்றம் நல்லது. சின்ன ட்ரெஸ்லாம் அழகாக இருக்குது, போட்டுறாங்க. ஸ்கூலுக்கு போட்டு போக முடியாது குழந்தையில போட்ட ட்ரெஸ்லாம். அது சின்ன ஒரு மாற்றத்தை சொல்கிறேன். அப்போ மனுஷனுக்கு மாற்றம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சின்ன பசங்கள்லேருந்து கஷ்டம் இருக்குது. ஆனால் அந்த மாற்றம் நல்லது. வாழ்க்கையில் சில தீர்மானங்களை நீங்கள் எடுக்கிறீங்க. இப்படி நான் மாற்றி செய்ய போகிறேன், இவ்வளோ நாள் இப்படி செஞ்சுட்டேன், இப்படி மாற்றி செய்ய போகிறேன் அப்படின்னு செய்கிறப்போ மற்ற ஜனங்களுக்கும் பிடிக்காமல் இருக்கலாம். அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு, உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனால் அந்த மாற்றம் நல்லது. அது நல்ல ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அது ஏற்படுத்தி கொடுக்கும். இங்கே 12:2 இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னு போட்டிருக்குது. இந்த வாழ்க்கையை உலக பிரகாரமாக அவங்க பேசுகிற மாதிரியே பேசி, அவங்க யோசிக்கிற மாதிரியே யோசித்தா அவங்க ரொம்ப விரும்புவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா, ரொம்ப பெரிய பிரச்சனை, விலைவாசி ஏறி போயிடுச்சு, குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது, இதெல்லாம் பேசுனா உட்காந்து ஜோராக கேட்பாங்க. அப்படியா, இப்படி ஆயிடுச்சா, ஓ குடும்பம் அப்படி ஆயிடுச்சா, ஓ அப்படி கவலையா, ஆமாம் ஆமாம் ரொம்ப ஜோராக, ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் இல்லைப்பா எனக்கு பிரச்சனையே கிடையாது, கடவுள் என் கூட இருக்கிறார், கடவுள் என் பச்சத்துக்காக நான் பயப்படவே மாட்டேன்னா ஒரு மாதிரி பார்ப்பாங்க. என்ன அவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு. ஆனால் நான் அப்படி பேசுவது என் சூழ்நிலையே மாற்றிவிடும். அவங்களுக்கு ஒரு வேளை கஷ்டமாக இருக்கலாம், அவங்க என்ன ஒரு மாதிரி நினைக்கலாம். ஆனால் நான் உலகத்தில் மற்றவங்க பேசுகிற மாதிரி பேசாமல் இந்த தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி பேச ஆரம்பித்து நான் என்ன பண்ணுவேன்னா என் வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை கொண்டு வந்து விடுவேன். அப்போது இந்த மாற்றம், இந்த மறுரூபம் அப்படின்றதே உள்ளுக்குள்ளே ஏற்படுகிற மாற்றம், வெளிப்பிரகாரமான மாற்றம் கிடையாது. மனம் புதிதாக மறுரூபமானு போட்டுக்கலாம். மனசை புதுசாக்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். வெளியே சரீரம் மற்றதெல்லாம் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். மனசு புதுசாயிருச்சுனால வாழ்க்கை புதுசாயிரும். அப்போ மனசை தான் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். ஆவியை நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்றைக்கி அது புதுசாயிருச்சு. இப்போ ஒரு நொடி பொழுது கண்ணை முன்னே அடுத்த நொடி அங்கே திறப்போம். அது என்ன ஒன்றுமே டிஸ்டர்பே பண்ண முடியாது. அதை நீங்கள் பழுதாக்க முடியாது, அதில் பாவமாக்க முடியாது. அது மறுபடியும் பிறந்துச்சு, அவ்வளோதான். ஆனால் இந்த மனது கெட்டு போயிடுது. நிறைய நேரங்களில் யாராவது நம்மளுக்கு தீங்கு செஞ்சாங்கன்னா திருட்டுத்தனமாக யோசிக்குது, தீமையாக யோசிக்குது, கோபமாக ஒரு எரிச்சல் அடையுது, அடிச்சலாமா என்னெல்லாமோ பண்ணுது. இந்த மனசு தீமையான எண்ணங்களை கொடுக்கறது. அப்போ இந்த மனசை புதுசாக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த வார்த்தையை இன்னைக்கு கேட்குற வார்த்தை அது கொஞ்ச நேரம் தான். நைட்டு போனீங்கன்னா வேறு ஏதாவது யாராவது பேசுவாங்க, இல்லை இந்த டிவியில் ஏதாவது வரும், அதை யோசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். மனசு ஒவ்வொரு நாளும் புதுசாகிட்டே இருக்கணும். நாளைக்கு திரும்ப அந்த வசனத்தை எடுத்து பார்க்கணும், வேறு வாக்குத்தத்தங்களை எடுத்து பார்க்கணும். அப்படியே பார்த்து பார்த்து மாற்றங்களை நாம் என்ன பண்ணணும், கொண்டு வர்றதுக்கு உள்ளே தான் முக்கியப்படுத்தணும். உடனே வராது, ஆனால் வரும். கண்டிப்பாக வந்துச்சுன்னா அது நிரந்தரமாயிரும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளில் ஒரு நிலைக்கு போயிடுவீங்க. தீமையான எண்ணங்களே ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வர வைக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடுவீங்க. அதுதான் ப்ராசஸ்ஸு. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், 2 minutes நூடுல்ஸ் மாதிரி ரெடி ஆகிறது கிடையாது. இது இன்ஸ்டன்ட் குலாப் ஜாம் எல்லாம் விற்குது. ஆனால் வீட்டிலேயே செய்கிறவங்கன்னா மாவை போட்டு அதை பிசைஞ்சு அதை உருட்டி பொறிக்க வச்சு அதை ஊற வச்சு எல்லாம் பண்ணுறாங்க. இது அப்படியே போய் சாப்பிட்றலாம். அந்த மாதிரி மாற்றம் கருத்தை பற்றி இங்கே பேசுகிறது கிடையாது. அப்படி அவ்வளோ சீக்கிரம்லாம் வர்றது கிடையாது மாற்றம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் சிலருடைய சுபாவங்கள்லாம் மாறுது, அதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ரட்சிக்கப்படுகிறப்போ அப்படியே அந்த தீய பழக்கங்கள்லாம் அப்படியே எண்ணங்கள்ல இருந்தும் அப்படியே விருகிறது. கடவுளுடைய அபிஷேகம்
அந்த நுகத்தை உடைச்சி, அந்த கட்டை உடைச்சி, இயற்கைக்கு அப்பாற்பட்டதுல மாற்றத்தை ஏற்படுது, அதெல்லாம் கரெக்டு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கடவுளுடைய வார்த்தையை பார்த்து அதை விசுவாசித்து அதை பேசி மாற்றங்களை கொண்டு வரீங்க பாருங்க, அது ஒரே நாளில் நடக்குது கிடையாது. அதை பேசிட்டே இருக்கிறப்போ, அதை சொல்லிட்டே இருக்கிறப்போ அந்த மாற்றம் என்னப்படுகிறதுனா வந்து விடுகிறது. அப்போ ஒவ்வொரு முறை கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் போது உங்களுடைய மனது முற்போக்காக மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த வாழ்நாள் முழுசும் நீங்க எடுத்துக்க போறீங்க. 100 வருஷம் 120 வருஷம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா வாழ்நாளை செலவு செஞ்சு ஒரே நோக்கம், கிறிஸ்துவை போல மாறுகிறது. என்னுடைய பேச்சிலே கிறிஸ்து, என்னுடைய எண்ணத்திலே கிறிஸ்து, என் வாழ்க்கையிலே கிறிஸ்து, எல்லாவற்றிலும் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை போலவே நான் மாறிக்கொண்டிருக்கேன். இதை நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கிறேன். வாழ்க்கையில் கிறிஸ்துவை போல அவருடைய சுவாபம் எல்லாம் உண்டாகிறது. அப்போ இப்போ வந்து இங்கே ஆலயத்துக்கெல்லாம் வரும்போது என்ன பண்ணுறோன்னா, இதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், தப்பாக சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து உங்களுக்கு நல்லது. உங்களை வந்து குற்றம் சாட்டலை, இப்படிலாம் யோசிக்கிறீங்களே, இவரோ தவறாக பேசுகிறீங்களே, இந்த கடவுளுடைய வார்த்தை வந்து உங்களுக்கு வந்து அதை கரெக்ஷன் பண்ணும். இந்த சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஃபுட்பால் கோச்சு, கிரிக்கெட் பிளேயர் கோச் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அத்லெட்டுடைய கோச், அவங்க வேலையே அந்த மேட்சை பார்க்குறது, அவன் பண்ண தப்பெல்லாம் பார்த்து அதை தப்பு சொல்கிறதுக்கே வேலை அவங்களுக்கு, கோச்சுக்கு. என்ன நீ தப்பு பண்ண, இது கூட உனக்கு தெரியாதா, நான் சொல்லி கொடுத்துருக்குறேன்ல, இப்படியா அடிப்பாங்க, இப்படியா உதைப்பாங்க. அந்த கோச் வேலையே திருத்துற வேலை தான். இங்கே சபையில் வேலையே அதான் நம்மளுக்கு. செழிப்பாடே வேணாமா, ஏன் நீ இன்னும் செழிப்பாடையில, எனக்கு உனக்கு ஏன் சுகம் இல்லை, ஏன் விசுவாசம் சொல்லுது, வசனத்தை சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி 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 உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு சவால்களையும் மேற்கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு உள்ளே இருக்குது. புதுசாக இங்கே வந்து இறக்கிறது கிடையாது, வல்லமையாக ஏற்கனவே உங்களுக்குள்ளே இருக்குது. அதை செயல்படுத்துங்கள் அப்படின்றது தான் என்ன பண்ணுறோம்னா சொல்லிகிட்டே இருக்கிறோம். நிறைய நேரங்களில் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிறது கிடையாது. நம்ம நிறைய கிறிஸ்தவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆலயத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க. அவங்க எப்படி போவாங்கன்னா, அல்லேலூயா ஸ்தோத்திரம், அப்புறம் ஒரு 2 கதை ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஒரு பைபிள் ரீடிங், ஆசீர்வதிப்பார், கடவுள் உனக்கு எல்லாவற்றையும் செய்வார், போய் வாருங்கள், அவள் தான் போயிடுவாங்க. என்ன 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 சொன்னார், நல்லா கதை சொன்னார்ப்பா, ஜோராக இருந்துச்சு, செம்மையாக இருக்குல்ல கதை, செம்மையாக இருக்குது, வாழ்க்கை எப்படி இருக்குது, அது அப்படி நம்ம வேலை பார்க்கணும், வேலை போட்டு உதச்சி எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணணும். இங்கே கடவுளோட வார்த்தை என்ன சொல்லுது, அதெல்லாம் தெரியாது, கரெக்ஷன் கிடையாது, கோச்சிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதை விரும்புவாங்க. இந்த மாதிரி கரெக்ஷன் சொன்னால் என்ன இப்படிலாம் சொல்கிறாங்க, இப்படிலாம் பேசக்கூடாது, வேறு எங்கே பேசுறது, இங்கே தான் பேசி ஆகணும். உங்கள் வாழ்க்கையிலே தோல்வியை சந்திக்கும் போது, வியாதியை சந்திக்கும் போது, தரித்திரத்தை சந்திக்கும் போது, அது ஏன் அப்படி சந்திக்க வருது, இந்த உலகத்தை இப்படி தான் இருக்குது, இது எப்படி மேற்கொள்றது, விசுவாசம்னா என்ன, விசுவாசம் எப்படி வேலை செய்கிறது, விசுவாசம் எப்படி வருது, எல்லாத்தையும் இங்கே தான் கற்றுத்தர வேண்டியதாக இருக்குது. அப்போ நீங்க தீர்மானிச்சு என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க, மாற்றம் வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு போய் நான் மாற்றத்தை உண்டாக்குவேன். பவுல் சொல்றாரு, ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த உலகத்துல அவன் பேசுற மாதிரி பேசாம நீ மனசா புதுசாக்கினாதான் கடவுள் உனக்காக வச்சிருக்கிற திட்டத்தையே நீ அறிஞ்சுக்க முடியும். நீ மனசை புதுசாக்கினாதான் வெற்றி அடைய முடியும், செழிப்படைய முடியும், சந்தோஷமும் சமாதானமும் அடைய முடியும். ஒரு பிரசங்கம் வந்து உங்களுக்கு உற்சாகத்தையும் விசுவாசத்தையும், இல்லை நீங்கள் இருக்கிற நிலைமை சரியில்லை, மேலோங்கி போகணுன்றத உங்களுக்கு கொடுக்கலன்னா அது ரொம்ப கஷ்டம். அது யோசித்து பார்க்கணும், அது கரெக்டாக பேசுகிறாங்களா அப்படின்னு. விசுவாசத்தை கொடுக்கணும். நீங்கள் பண்ண தவறு ஏதாவது சொல்லணும், இல்லை இப்படிலாம் இது விசுவாசமே கிடையாது. சிலர் விசுவாசம் நினச்சி எதையோ செஞ்சுட்டு இருப்பாங்க, அது விசுவாசமே கிடையாதுன்னு கரெக்டாக சொல்லும். அன்பு காட்டுன்னு சொல்லும், மன்னிச்சிருன்னு சொல்லும், தயவா இருன்னு சொல்லும், நீ கொடுன்னு சொல்லும். கடவுளுடைய வார்த்தை அது பேசும். அப்போ உங்களுக்கு ஆவியானவர் ஒழுத்து பாரு, எங்கே பாரு, இதுதான் இங்கே தான் நீ மிஸ் பண்ணுற, இதை நீ செஞ்சிரு, அதுதான் கீ. அந்த கீயை போட்டோன்னா வாழ்க்கையே வெளிச்சமாயிருது, சுகம் உண்டாகுது, ஐஸ்வர்யம் உண்டாகுது, எல்லாம் வந்துடுது. அப்போது அந்த மனசு தான் என்ன பண்ணணும்னா புதிதாக வேண்டும். அப்போது சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் காரியம் மாற்றத்தை குறித்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் மாற்றத்திற்கு ஒரு சில காரியங்களை சொல்ல போகிறேன் இந்த வாரத்திலிருந்து. அதில் முதல் காரியம் இன்னைக்கு சொல்ல போகிறதுனா, மாற்றத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் தீர்மானம் எடுக்க வேண்டும்.
நான் மாற்றம் அடையணும்னு நான் தீர்மானம் செய்யணும். கடவுள் தீர்மானம் செய்ய மாட்டார். பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரெல்லாம் தீர்மானம் செய்யறது கிடையாது. நான் தீர்மானம் செய்ய வேண்டும். மாற்றம் என் வாழ்க்கையிலே தேவை. இன்னும் நான் வெற்றி அடையணும். ஒருவேளை நீங்க நல்லா இருக்கீங்க, இப்ப காசு உங்க கையில இருக்கலாம், நல்ல வீட்டில் இருக்கலாம், சந்தோஷம் இருக்கலாம் உங்களுக்கு. அதெல்லாம் போதாது. இங்க இன்னும் 120 வருஷம் வாழ்ந்தாலும் போதாது. கடவுள் உங்களுக்கு வச்சிருக்கிறது அவ்வளோ பெருசு. அப்ப அதற்கு நேராக போகிறதற்கு மாற்றம் அவசியம். அந்த மாற்றம் வருகிறதற்கு தீர்மானம் எடுக்க வேண்டும். உங்களுக்காக கடவுள் வைத்திருக்கிற அந்த 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 நல்ல நாட்களை நீங்கள் அடைவதற்கு நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். அதுவா உங்க வாழ்க்கையில நடக்கிறது கிடையாது. அதனாலதான் கடவுள் சொல்றாரு, நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன், ஜீவனையும் மரணத்தையும் உன் முன்பாக வச்சிருக்கேன். நீ என்னத்தை தீர்மானம் செய்ய போற? நான் சொல்றேன் கேளு. ஜீவனை தெரிஞ்சுக்கோ, நன்மையை தெரிஞ்சுக்கோன்றார் கடவுள். சொல்றாரு, நல்லதை எடுத்துக்கோப்பா, அதை வேணாம், அதை விட்டுரு. அப்ப தீர்மானம் எடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. அப்ப தீர்மானம் எடுக்கும் போது நான் வேணுமென்றே நோக்கத்தோடு தீர்மானம் எடுக்கிறேன். எப்படி தீர்மானம் எடுக்கிறேன்? நான் பயப்படுவது இல்லை, நான் கவலைப்படுவது இல்லை, நான் தவறுகளை யோசிப்பதில்லை. ஆமா, நான் நிறைய தப்பு பண்ணியிருப்பேன் முன்னாடி, பல 10 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி தப்புலாம் பண்ணியிருப்பேன். அதை நான் யோசிப்பதில்லை. என்னுடைய எந்த ஒரு தோல்விகளையும் நான் எண்ணுவது இல்லை, நான் பயப்படுவது இல்லை, நான் கவலைப்படுவது இல்லை. இதெல்லாம் தீர்மானம். இதெல்லாம் நான் எடுக்கிற தீர்மானம். எப்படிப்பட்ட சூழ்நிலை என் வாழ்க்கையில் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன், நான் தைரியமாக இருப்பேன். கடவுள் என் பட்சத்தில் இருக்கிறார். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவ எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு தைரியத்தை கடவுள் கொடுத்திருக்கிறாரு. நான் பயப்பட மாட்டேன். என்னுடைய பழைய தோல்வியில யோசிக்க மாட்டேன். பழைய நாட்கள்ல சந்திச்ச ஏமாற்றங்களை யோசிக்க மாட்டேன். நான் எடுக்கிற அந்த தீர்மானத்தை, நான் எடுக்கிற அந்த தீர்மானம், அதுதான் என்னை கடவுள் வச்சிருக்கிற நாட்களுக்கு கொண்டு போகிறது. அப்ப நான் எடுக்கிற தீர்மானம் அது. மாத்தி தீர்மானம் எடுக்கிறேன். இன்றையிலிருந்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பேன். ஆசீர்வாதம் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் பேசினால் தயவு உண்டாகும், மனுஷ கண்ணில் தயவு உண்டாகும். நான் ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன்னா கண்டிப்பா அது வாய்க்கும். நான் செய்வேன். நான் என்ன சொல்றேனோ அதை கேட்பாங்க. என் வேலையில வெற்றி உண்டாகும், என் வேலையில ஐஸ்வர்யம் உண்டாகும், என் வீட்டில் ஐஸ்வர்யம் உண்டாகும். பண தேவை என் வாழ்க்கையில் இருக்கவே செய்யாது, எப்பயும் நிறைவு இருக்கும். இதெல்லாம் நான் தீர்மானம் எடுத்து நான் சொல்றேன். யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். தீர்மானம் அது. சொல்றாரு, நான் 30 லட்சம் பேரும் உட்காந்து ஓன்னு அழுறானுங்க. சுத்தமா அறிவே கிடையாது. கடவுள் சொல்றாரு, உனக்கு தேசத்தை கொடுத்துட்டேன்னு. இவன் போவே தீர்மானமே இல்லை இவனுக்கு. வாழ்க்கையில தோற்று போனதுக்கு காரணத்தை சொல்றேன் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்க 40 வருஷம் கடவுள் பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு. கட்டாத வீடுகளை கொடுத்துட்டேன், நடாத தோட்டங்களை கொடுத்துட்டேன்றாரு. உள்ள அவ்வளவு அருமையான பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தை கொடுத்தேன், போய் எடுத்துக்கோன்னா இவன் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறான். நாங்கெல்லாம் சாக போறோம். கடவுள் சொல்ற, தேசத்தை போயிடுறா, வீடு கட்டி வச்சிருக்காண்டா, போய் எடுத்துக்கோடானா, நாங்கெல்லாம் மறிக்க போகிறோம், சாக போகிறோம், எகிப்தில் கல்லறை இல்லை என்று தேவன் என்னை வனாந்திரத்தில் கொண்டு வந்திருக்கிறான்னு என்னத்தையோ பேசிட்டு இருக்கான். தீர்மானம். யோசுவா சொல்றார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். உள்ள போயிட்டான். உள்ள போயாச்சு. உள்ள போய் சுதந்திரிச்சாரு தேசத்தெல்லாம். அப்ப அவர் எடுத்தார் தீர்மானம். நான் என்ன பண்ண போறேன், என் குடும்பம் என்ன பண்ண போறது, நான் என்னத்தை பேச போறேன், சும்மா மாத்தி பேசுறது கிடையாது. யோசுவா அன்னைக்கு பாருங்க, இவனுக்கு 30 லட்சம் பேரும் சேர்ந்து அழுதவன மாத்தி பேசினாரா? அவர் சொன்னார், இப்பயே போலாம், வா போலாம், இந்த ரெடியா இருக்குது, நம்ம நேத்தே போயிருக்க வேண்டியது அப்படின்றாரு. இவனுக்கு 30 லட்சம் பேர் ஓன்னு அழுறானுங்க. இவரும் சேர்ந்து, ஆமால எல்லாரும் அழுறாங்க, நம்மளும் கொஞ்சம் சேர்ந்து அழுவோன்னு அழல, போங்கடா அப்படின்ட்டு போயிட்டார். என்ன பண்றது, 30 லட்சம் நிறைய தனியா போக முடியாது. அதனால ஒரு 40 வருஷம் அவங்க கூடயே சுத்திட்டு அப்புறம் போய் பிடிச்சார் அதை. ஆனா அவர் வார்த்தையை மாத்தல, அவருடைய செயலை மாத்தல. அப்போ நீங்கள் எடுக்கிற தீர்மானம் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்திற்கு நேராக உங்களை கொண்டு போய் விடுகிறது. நீங்க எடுக்கிற தீர்மானம் இருக்குல்ல,
ஒரு சின்ன தீர்மானமாக இருக்கலாம், கடவுளுடைய வார்த்தையை மட்டும் பேசுவேன், அதுன்றது ஒரு தீர்மானம். என்ன சூழ்நிலை வந்தாலும் வார்த்தைக்கு நேராக என் மனசை செலுத்துவேன், அது பெரிய தீர்மானம். என்ன பிரச்சனை வந்தாலும் என் மனசுல கடவுளுடைய வார்த்தையை தான் வச்சிருப்பேன். தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம், தேவனுடைய வார்த்தை தான் உண்மை, தேவனுடைய வார்த்தையை மட்டுமே நம்புவேன். சூழ்நிலைகள்லாம் போய் தேவனுடைய வார்த்தையே மெய், இதை நான் சொல்லுவேன், இதை நான் அறிக்கை செய்வேன், இதை தான் நான் மனசுல வச்சிருப்பேன், வேற எதையும் நான் யோசிக்க மாட்டேன். தீர்மானங்க, தீர்மானம். அந்த தீர்மானம் மாற்றத்திற்கு நேராக உங்களை கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. இயேசு மரியாளை பார்த்து சொல்றாங்க, மரியாளம்மா இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்து வார்த்தையை கேட்குறாங்க, இயேசுடைய வார்த்தையை. மார்த்தா அம்மா சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நெத்திலி ஃப்ரை, சிக்கன் 65. நல்லது தான், அதெல்லாம் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், இயேசுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுக்கும் மேலே ஒன்று மரியாள் தெரிஞ்சு கொண்டாங்க, அதுதான் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார்கள். தீர்மானம் அது, அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது ரொட்டிலாம் அப்புறம் சுட்டு கொடுக்கலாம், தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன்லாம் அப்புறம் கொடுக்கலாம். இப்போ இயேசு இந்த வார்த்தையை விட்டுறக்கூடாது, அது பக்கத்தில் கடையில் கூட வாங்கி கொடுத்துக்கலாம். வார்த்தைன்னு வந்துருச்சுன்னா அங்கே தான் நம்ம நிற்கிறோம். எவ்வளோ பெரிய காரியமாக இருக்கலாம், நான் வார்த்தைன்னு வந்துருச்சுன்னா நான் தான் அங்கே நிற்பேன், அதுதான் எனக்கு முக்கியம். ரொட்டி, நான், பிரியாணி, சிக்கன் அதெல்லாம் அப்புறம். ஆனால் மார்த்தாளுக்கு ஒரே கவலை, என்ன அது சிக்கன் கழுவி வைக்கல, மட்டன் வெந்துட்டு இருக்குது வதக்கலை. மரியாளம்மா சொல்லிட்டாங்க, நல்ல பங்கை நான் தெரிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். இயேசுவே சொல்கிறாரு, மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்னு சொல்லிட்டு. தீர்மானம், அதெல்லாம் எடுக்கிற தீர்மானம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய தீர்மானத்தை எடுக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளவு சக்தியும் சேர்ந்து உங்களை இழுக்க நினைத்தாலும் உங்களை இழுக்க முடியாது. நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்கல்ல, அந்த தீர்மானத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா உலகத்தில் இருக்கிற அவ்வளோ சக்தியும் சேர்ந்து உங்களை கீழே தள்ளணும்னு நினைச்சா தள்ள முடியாது. ஏன்னா நீங்க தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாற்றத்துக்கு ஆரம்பமாயிரும். அது யாருமே தடை செய்ய முடியாது, யாருமே பண்ண முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க, எதுக்குமே வல்லமை கிடையாது. ஏன்னா கடவுள் அவ்வளோ பெரிய வல்லமையும் ஆற்றலையும் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற ஒரு பெரிய தீர்மானம் கடவுளை ஏற்றுக்கொண்டதான் நீங்க எடுத்த பெரிய தீர்மானம். அதை யாராவது மாற்ற முடிஞ்சிச்சா? ஒரு நொடி பொழுதுல ஒரு தீர்மானம் எடுத்துங்க, இந்த நொடி பொழுதுல இருந்து நான் இயேசுவை பின்பற்றுவேன், இயேசுவை என் சொந்த ரட்சகரா நான் ஏற்றுக்கொள்றேன், என் பாவத்தை எல்லாம் அவர் மன்னிச்சார் என்ற விசுவாசம். ஒரு தீர்மானம் ஒரு நொடி பொழுதுல இருதயத்தில் விசுவாசி வாயினால சொன்னீங்க, அதை யாராலையும் மாற்ற முடியாது. முடியாது. யார் மாற்ற முடிஞ்சது சொல்லுங்க? எந்த ஒரு சக்தியும் அந்த தீர்மானத்தை மாற்ற முடியாது, எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் முடியாது. ஏன் தெரியுமா? உங்க தீர்மானத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது. ஒரே ஒரு நாள், ஒரு நொடி பொழுதுல, என்னைக்கோ ஒரு நாள், 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீர்மானம், இயேசுவே உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். அந்த நொடி பொழுதுல மாற்றம் வந்துச்சு. ஒரு செகண்ட் தான். அந்த தீர்மானத்தை திருப்பவே முடியாதுங்க, முடியாது. மாற்றினது மாறினது தான், பரலோகத்துக்கு ரெடி ஆயாச்சு. இதை போலதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற எல்லா தீர்மானத்திற்கும் வல்லமை உள்ளது. மனுஷன் எடுக்கிற தீர்மானத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்குன்றது தான் சொல்லிட்டு இருக்கிறேன். மனசு எவ்வளவு வேலையை செய்யுது. ஆவி புதுசாயிருச்சு. மனதில் தீர்மானத்தை எடுத்தீங்க, இருதயத்தில் விசுவாசி வாயில சொன்னீங்க, ஆவி மாறிடுச்சு. கற்பனை பண்ணி பார்க்க முடியாது, ஆனா மாறிடுச்சு. பெரிய மாற்றம். இதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் எடுக்கிற எல்லா தீர்மானத்திலும் பெரிய பெரிய மாற்றங்களை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். ரெண்டாவது காரியம் மாற்றத்திற்கு, முதல் காரியம் தீர்மானிக்கணும். மாற்றம் வேணும்னா ஃபர்ஸ்ட் தீர்மானிக்கணும். தீர்மானிச்சாதான் மாற்றம் உண்டாகும். ரெண்டாவது, தீர்மானிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஆசைப்படணும். ஆசை. கிறிஸ்தவ உலகத்துல ஆசையே பாவம்னு நினைச்சிட்டாங்க. ஆசை பாவம் கிடையாது, தீய ஆசை தான் தப்பு.
தீமையான ஆசைகள், பாவ ஆசைகள், அதுதான் தப்பு. தெய்வீக ஆசைகள் இருக்குது, தெய்வம் கொடுத்த ஆசை இருக்குது. உங்களுக்காக கடவுள் தெய்வ ரகமான ஆசைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கார், மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு சொல்லும்போது சொல்றாரு, உன் இருதயத்தில் எதையாவது விரும்பி ஆசைப்பட்டு ஜெபித்தால் அது கேட்கப்படும். ஆசை ஆங்கிலத்தில் போடுறது whatever you desire when you pray. மதம் வந்து என்ன ஆக்கிருச்சுன்னா ஆசையே கிடையாது, பா ஆசைலாம் படக்கூடாது. இயேசு சொல்றாரு, ஆசைப்பட்டு நீ உன்னை கேட்டுட்ட, அதை நான் கொடுப்பேன்றாரு. மாற்றத்திற்கு ரெண்டாவது காரியம் ஆசைப்படணும். திருப்பம் பாருங்க, சங்கீதம் 37. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஒரு முறிப்பை சொல்லு, உன் இருதயத்தின் ஆசைகளை உனக்கு அருள் செய்வார். எல்லாரும் சொல்லுவோமா, என் இருதயத்தின் ஆசைகளை கடவுள் நிறைவேற்றுவார். திரும்ப சொல்லுமா, என் இருதயத்தின் ஆசைகளை கடவுள் நிறைவேற்றுவார். திரும்ப சொல்லுங்க, என் இருதயத்தின் ஆசைகளை கடவுள் நிறைவேற்றுவார். வாழ்க்கையில கஷ்டம் இருக்கிறப்போ, வேதனை இருக்கிறப்போ, நீங்க நினைக்கிறது நடக்காதப்போ என்ன பண்ணணும்? சந்தோஷமா சொல்லணும், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். ஏன் நான் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன்? நான் ஆசைப்படுகிறதை, நான் இருதயத்தில் ஆசைப்படுகிறதை கடவுள் நிறைவேற்றுவார். ஆசைப்படுங்கன்னு சொல்றேன். மாற்றம் வேண்டுமா? ஆசைப்படுங்கள். நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். இந்த ஆசையை போதிக்கணும் சபையில, நல்ல ஆசையை போதிக்கணும். இந்த நல்ல ஆசையை போதிச்சாதான் வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். சிலர் கோயிலுக்கு நிறைய பேர் போறாங்க, நிறைய பேர் நானே கேட்டிருக்கிறேன், ஏன்பா நீ சர்ச்சுக்கு போற? அது ஒன்றும் இல்லை, எங்கள் தாத்தாவுடைய தாத்தா போனார், ஒரு 60 வருஷமாக அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம், மெம்பர் நாங்கள், வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, செத்தா நம்ம ஒரு பக்கத்துலேயே இடம் இருக்குது, அதனால தான் போயிட்டுருக்குறேன்னுவாங்க. எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? கோயில் எதுக்கு போகிறாங்கன்னா இதுக்கு தான் போகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் தெரியாதுங்க, ஏதோ சொல்லுவாங்க, நம்ம பாட்டுக்கு போவோம். அப்படியே ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படியே போயிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு வர்றவல்ல அப்படியே கறி வாங்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. சாப்பிட்டு அப்படி ஒரு சின்ன ஒரு தூக்கத்தை போட்டு அப்புறம் அப்படியே வெளியே அப்படியே தூங்கிட்டு அப்புறம் அப்படியே அன்றைக்கி முடிஞ்சிடும், அத்தனை நாள் வேலைக்கு போகலாம். ஆசை கொடுக்குறதா? நீங்கள் ஒரு சத்தி இங்கே வந்து நீங்கள் இங்கே கொஞ்ச நாளாக வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசை வந்திருக்கும். நம்ம சபைக்கு கொஞ்ச நாளாக வந்துட்டு இருந்தீங்கன்னா ஆசை வந்திருக்கும். அப்படி ஆசை வரலன்னா நீங்கள் வேறு ஏதோ பண்ணிருக்கிறீங்கன்னு அர்த்தம், வேறு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறீங்க போலன்னு அர்த்தம். இங்கே வந்தீங்கன்னா ஆசை வரும். நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், வெற்றியோடு இருக்க வேண்டும், செழிப்போடு இருக்க வேண்டும், சுகமாக இருக்கணும், நல்ல குடும்பத்தில் இருக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு உள்ள வரும். அப்போ ஆசைப்பட வேண்டும். 2 வித்தியாசம் இருக்குது பாருங்க. நீங்க ஆசைப்பட்டு செய்யறதுக்கும் ஆசைப்பட்டு ஒன்றை செய்யறதுக்கும் மற்றவங்க சொல்றதுனால அவங்க செய்ய சொல்றதுனால செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. மற்றவங்க சொல்லி செய்யணுமேனு ஒன்று செய்யறீங்க பாருங்க, அதில் ஒரு வல்லமையும் கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சிலர் வேலைக்கு போவாங்க, எதுக்கு போகிறேன்னா அதாங்க போனால் தானே சம்பளம் வரும், சம்பளம் வந்தால் தானே வாடகை கொடுக்க முடியும், அப்போ தானேங்க சாப்பிட முடியும், என்ன பண்ணுறது, எஞ்சி போக வேண்டியது தான். ஒன்றுமே கிடையாது, வேஸ்ட்டு, பயனே கிடையாது. வேலைக்கு அதுக்கு இல்லைங்க, கடவுள் எனக்கு ஒரு தாளந்தை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு ஆற்றலை கொடுத்துருக்காரு, கை காலை கொடுத்துருக்காரு, எவனுக்குமே கிடையாது ஆற்றல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் செய்கிற மாதிரி வேலையை எவனுமே செய்ய முடியாது. 10 பேர் சேர்ந்தாலும் செய்ய முடியாது அந்த வேலையில், என் ஆஃபீஸில் செய்ய முடியாத மாதிரி. அந்த ஆற்றலை கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. சந்தோஷமா ஆசைப்பட்டு நான் வேலையை போய் சேரணும், அதில் வல்லமை இருக்கிறது.
எனக்கு அது ஆசீர்வாதமா இருக்கிறது. நான் ஆசைப்பட்டு ஒன்ன செஞ்சிட்டேன்னா என் எதிர்காலத்துல எனக்குன்னு கடவுள் வச்சிருக்கிற அந்த நல்ல நாட்களுக்கு அது என்னை கொண்டு போயிடும். ஆசைப்பட்டு செஞ்சா, எதையுமே ஆசைப்பட்டு செஞ்சீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில நிறைவேறும். நீ ஆசைப்படுகிறது எதையோ அதை நீ ஜெபம் பண்ணும்போது கடவுள் கொடுப்பேன்னு சொன்னாரு பார்த்தீங்களா? உங்க வேலையை நீங்க செய்யறத ஆசையோட செய்யுங்க. அங்க அற்புதம் இருக்குது, அங்க வல்லமை இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையில வந்து நிறைய நேரத்தை செலவு பண்ணும், ஜெபம் பண்ணும். ஆனா வந்து என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் செய்யறது ஏன்னா வந்து செய்யலைன்னா கடவுள் கோச்சுக்குவாரு. எது பைபிள் வாசிச்சு ஜெபம்லாம் கடவுள் கோச்சுக்குவாரு, அடிச்சுடுவாரு, வாச்சிடுவாரு. எங்க வீட்டில் வந்து காலைல இருந்துச்சு பைபிள் படிக்க சொல்றாங்க. ஐயோ படிக்கலன்னா அவள்தான், காலைல சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அப்போ படிச்சிடலாம், படிச்சு. அது ஆசை இல்லை, அது ஏதோ செய்யறதுனால அது ஒரு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். ஏதோ என்ன ஒரு 4 வசனம் மனப்பாடமா தெரியுமே தவிர. ஆனா நீங்க ஆசைப்பட்டு படிக்கிறீங்க பாருங்க, கடவுளுடைய வார்த்தை இரவும் பகலும் தியானிச்சா வெற்றி அடைவான்னு போட்டிருக்கு. இந்த புஸ்தகத்தின் மூலமா நான் வெற்றி அடைய போகிறேன்னு எடுத்து வாசிங்க, வெற்றி உண்டாயிரும். ஆசைப்பட்டு நீங்க படிக்கிறீங்க, ஆசைப்பட்டு ஒன்ன செய்றீங்க. அப்போ அந்த ஆசை, அந்த ஆசைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த ஆசை என்ன பண்ணும்னா, நீங்கள் இந்த பூமியிலே சாதிக்க வேண்டிய காரியத்தை உங்களை சாதிக்க வைக்கும். வேலை செய்றீங்க, ஆசையோட செய்றீங்கல்ல, அது என்ன பண்ணும் தெரியுமா? உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து தரும், மனுஷ தயவை கொண்டு வந்து தரும், அற்புதங்களை தரும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும், மன நிறைவை தரும். சின்ன வேலையா இருக்கும், ஆனா செஞ்சீங்கன்னா மனசு ரொம்ப சோரா சந்தோஷமா இருக்கும். என்னன்னா அதை வந்து ஆசையோட செஞ்சிருக்கிறீங்க, அதுல ஒரு பயங்கரமான ஒரு வல்லமை இருக்கிறது. ஒரு முறை ஒரு 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 நபர் அவர் வந்து ஒரு ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாரு, ஆர்டிக்கல், ஒரு பத்திரிக்கையில் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாரு. அவர் எழுதுறாரு, எப்படி ஒரு சிறந்த யூனிவர்சிட்டியில காசே இல்லாமல் பயிலுவது, எப்படி ஒரு பல்கலைக்கழகத்துல ₹1 கூட இல்லாம, ஒரு பைசா இல்லாம கல்வி கற்பது அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாரு. எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படா நம்ம ஊர்ல சிறந்த பல்கலைக்கழகத்துல நீங்க கற்றுக்கணும்னா கோடிக்கணக்கான ரூபாய் வேணும், கோடிக்கணக்கான ரூபாய் வேணும். இவர் எழுதுறாரு, நீ சிறந்த பல்கலைக்கழகத்தில் கற்க உனக்கு காசே தேவை கிடையாதுன்னு எழுதுறாரு. அதுல எழுதுறாரு அவரு, நீ மட்டும் ஆசைப்பட்ட அந்த ஆசை உன்னை அங்க கொண்டு போய் விட்டுரும், உனக்கு காசே வேணாம் அப்படின்னு எழுதுறாரு. வேதத்துல இருந்த சத்தியங்களை தான் எடுத்து எழுதுறாரு. அவர் சொல்றாரு, உன்னுடைய ஆசைக்கு அபார வல்லமை இருக்கிறது, கடவுள் உண்டாக்கிய சக்தி அந்த ஆசைக்குள்ள இருக்கிறது. நீ ஆசைப்பட்டுட்ட, அந்த ஆசை நாங்க கொண்டு போய் விட்டுரும். ஆசைனா அவ்வளோ வல்லமை இருக்குது. அம்மா ஆசையே தப்புன்னு சொல்லணும். நல்லா டேஸ்டாலாம் சாப்பிடாத, ஆசைப்பட்டு ட்ரெஸ் வாங்காத, ஆசைப்பட்டு பண்ணாத, அது நஷ்டமாயிரும். கடவுளுக்கு பிடிக்காத ஆசை எங்க போட்டிருக்குது? கடவுள் மனிதனை உண்டாக்கும் போது ஆசைகளோடு உண்டாக்கி இருக்கிறார். எனக்கு சிவப்பு பிடிக்கும், உங்களுக்கு எல்லோ பிடிக்கும், உங்களுக்கு கிரீன் பிடிக்கும், உனக்கு பிளாக் பிடிக்கும், உங்களுக்கு நெட்டை பிடிக்கும், எனக்கு குட்டை பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். உங்களுக்கு சிக்கன் பிடிக்கும், எனக்கு மட்டன் பிடிக்கும், இன்னொருத்தருக்கு மீன் பிடிக்கும், இன்னொருத்தருக்கு எல்லாமே பிடிக்கும். கடவுள் ஆசைகளை கொடுத்துருக்கார் மனுஷனுக்கு. ஆசை வந்து தீமை கிடையாது, நன்மையான காரியம். அப்போ நீங்க ஆசைப்பட்டு அதை ஜெபத்திலே ஒன்றை கேட்டால், எதுவா இருந்தாலும் அதான் அங்க காரியம். சின்ன காரியமா இருந்தா ஆசைப்படுப்பா, பெருசாலாம் ஆசைப்படாத, எப்படி கிடைக்கும்? அதெல்லாம் இங்க பேச்சே கிடையாது. நீ எதை ஆசைப்பட்டாலும், அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும், எதை வேண்டுமானாலும் நீ ஆசைப்பட்டால் அதை நீ பெற்றுக்கொள்ளலாம். எதை ஆசைப்படுறதுன்னு பிரச்சனை கிடையாது. ஆசைப்படுறியா? எல்லை இல்லாத ஒரு ஆற்றலை உனக்காக, அபார ஆற்றலையும் வல்லமையும் உனக்குள்ள வச்சிருக்கிறாரு.
என்னத்தெல்லாம் ஆசைப்படணுன்றதுக்கு இல்லைங்க, அது கடவுளுடைய வார்த்தைக்கு போனீங்கன்னு நீங்கள் கரெக்டாக தான் ஆசைப்படுவீங்க. சும்மா வந்துட்டு இதை வந்து திருச்சி பேசுவாங்க சிலர். அப்போ என்ன வேணால் ஆசைப்படலாமா, என்ன அப்படி பண்ணால் இப்படிலாம் பண்ணலாமா, அப்படி பண்ணால் அது கிடைக்குமா? அதுக்கு தான் கரெக்டாக வரணும். இங்கே வந்தீங்கன்னா தான் மனசு புதுசாகும். அப்போ தான் தெய்வ வார்த்தைகள் உங்கள் மனசில் போய் அங்கேருந்து ஆசை வரும். அதை புரிஞ்சுக்கணும். எது வேணால் கேட்கலாமா? வார்த்தையின் மூலமாக கேட்கிற எல்லா நன்மைகளையும் ஆசைப்பட்டால் அது நடக்கும், உங்கள் வாழ்க்கையிலே வந்து சேரும். அப்போ நீங்க எதை செஞ்சாலும் ஆசையோட செய்யுங்க. அப்போ மனதுல இருதயத்துல முழுவதுமாக ஆசையினால் நிரப்பிக் கொள்ளுங்கள். உங்க இருதயம் ஆசையினால நிரம்பி இருக்குன்னா உங்க இருதயம் விசுவாசத்தினால நிரம்பி இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு ஆசையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆசையே கிடையாது. சிலர் சொல்லுவாங்க எனக்கு ஆசையே கிடையாதுங்க, எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? உனக்கு விசுவாசமே இல்லைன்னு அர்த்தம். என்னத்துக்கு விசுவாசிக்க போறீங்க? ஆசைன்னு ஒன்று இருந்தாதான் அது வரணும்னு விசுவாசிப்பீங்க. ஆசையே இல்லைன்னா எதுக்கு விசுவாசிக்க போறீங்க? ஒண்ணுமே கிடையாது, அப்புறம் என்னத்தை விசுவாசிக்கிறது? விசுவாசமே அங்கே தேவையில்லை. ஆசைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன், அதை நான் எண்ணத்தில் வைப்பேன், கடவுளுடைய வார்த்தைக்கு போவேன், அந்த வார்த்தையை எடுத்து வாயில சொல்லுவேன், அதை இருதயத்தில் வைப்பேன், கடவுள்கிட்ட நன்றி சொல்லுவேன், அவரை துதிப்பேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, சாலமோன், தீர்க்கதரிசிகள், சீசர்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு போய் பார்ப்பேன். இவ்வளோ வேலை செய்வேன். எப்போ? ஆசை. ஆசை முக்கியம். அப்ப இந்த ஆசை உங்களுக்கு என்னத்தை கொண்டு வந்து தெரியுமா? ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து தரும், மகிமையை கொண்டு வந்து தரும், கனத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தரும், சுகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தரும், ஆரோக்கியத்தை கொண்டு வந்து தரும், வெற்றியை கொண்டு வந்து தரும். இந்த ஆசை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். உங்கள் ஆசை நிஜமாகும். உங்களுடைய ஆசை, நீங்கள் எதை ஆசைப்படுகிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில வந்து பாய்க்கும். உங்க வாழ்க்கையில எது இல்லைன்றதை பார்த்து கவலைப்பட்டு இருக்காதீங்க, அது நீங்க தீர்மானிக்கணும். நான் கவலைப்படுவது இல்லை, நான் பயப்படுவது இல்லை, நான் ஆசைப்பட போகிறேன். ஏனென்றால் நான் ஆசைப்படுகிறது நிறைவேற போகிறது. நீங்க கவலைப்படுறதுனால அங்க போகவே முடியாது. கடவுளுடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் ஆசைப்படுகிறதுக்கு ஏற்ற கடவுளுடைய வார்த்தையை எடுத்து அதை வாயில வச்சு இருதயத்தில் வச்சு அதை பேசும்போது தான் அது நடக்கிறது. அப்போ உங்க வாழ்க்கையில நேரத்தை ஒதுக்குங்க. எதுக்கு? கனவு காண நேரத்தை ஒதுக்குங்கள். என்ன ஆக போறேன், என் வாழ்க்கையில் அடுத்த 5 வருஷத்துல எப்படி இருப்பேன், அடுத்த வருஷம் நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன், கற்பனை பண்ணுங்கள், அதையே யோசிங்க. அந்த ஆசையை வளர்த்துக்கோங்க. உங்ககிட்டயே பேசுங்க, கண்ணாடி முன்னாடி நின்று பேசுங்க, உங்கள்கிட்டயே பேசுங்க, கடவுளுடைய வார்த்தையை எடுத்து பேசுங்கள். இதுதான் மாற்றத்தை கொண்டு வர போகிறது. ஏனென்றால் இந்த மாற்றம், இந்த ஆசை, இந்த தீர்மானத்துக்கு ஒரு பயங்கரமான வல்லமை இருக்குது. உங்களை அப்படியே இழுத்து கொண்டு போய் அந்த இடத்துல வச்சிரும். நீங்க ஆசைப்படுற இடத்துக்கு நீங்க தீர்மானிச்சீங்கல்ல, எதுக்கு தீர்மானிச்சீங்க, அங்க ஆகணும், இப்படி ஆகணும், இப்படி செய்யணும்னு தீர்மானிச்சீங்க, அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். பெரிய பெரிய மலைகள் வரலாம், சவால்கள் வரலாம், முடியவே முடியாதுன்னு நினைக்கலாம். புல்டோசர் மாதிரி பயங்கரமான வல்லமை உங்களுக்கு உள்ள இருக்கும். அப்படியே முன்னாடி போனீங்கன்னா மலையெல்லாம் சுக்கு நூறா உடஞ்சிரும். ஏனென்றா ஆசை உங்களை அந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். இப்போ நோக்கங்கள், கற்பனைகள், எண்ணங்கள், கனவுகள், இதெல்லாம் வச்சு என்ன ஆசைப்படுறீங்கன்றதை யோசிச்சு அதுக்கு வார்த்தைக்கு போய் இதையே பார்த்து இதையே பேசி இதையே தியானித்து கொண்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு போயிருவீங்க. இப்படிப்பட்ட இடத்துக்கு வரணும். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சொல்லவும் மாட்டாங்க. இந்த மாதிரி செய்திகளை கேட்க வேண்டும், ஆசை வர்ற மாதிரி கேட்கணும். இப்போ உங்களுக்குள்ள விசுவாசம் உண்டாயிருக்கா? ஆமா, உண்டாயிருக்கும், கண்டிப்பா உண்டாயிருக்கும் விசுவாசம். உங்க சூழ்நிலையவே மறந்து உட்காந்துருப்பீங்க. கரெக்டா? உங்க சூழ்நிலை எல்லாம் மறந்து இப்ப நான் சொன்னதை கேட்டுட்டு இருக்கிறீங்க. மாறி இருக்கா சூழ்நிலை? மாறல, அதே தான் இருக்குது. ஆனா அது மாறிடும்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்குல, அதான் ஆசை. மாறிடும்னு ஒரு நம்பிக்கை ஒரு ஓரத்துல வந்துச்சுல, அட மாறிடும்பா, நம்ம தீர்மானிக்கிறோம், வசனத்தை எடுத்து பார்க்குறோம், ஆசைப்படுறோம், மாறுது அப்படின்னு
ஓரத்தில் கொஞ்சம் வந்துச்சு பாருங்க, அதான் லைட்டு, அதான் அந்த கீ, அது எல்லாத்தையும் மாற்றி விட்டுரும். அப்போ இந்த மாதிரி கேட்டறியணும். ஆபிரகாம் என்ன பண்ணார், ஈசாக்கு என்ன பண்ணார், யாக்கோபு, யோசேப்பு எல்லாரையும் போய் பார்க்கணும். பார்த்தா ஆசை வரும். ஆபிரகாம் எப்படி வச்சிருக்கிறாரு பாருப்பா, எவ்வளோ கொடுத்தார். ஈசாக் யாக்கோபை பாரு எவ்வளோ ஆசீர்வச்சார், யோசேப்பை எப்படி உயர்த்திட்டார் பார். இதுதான் ஆசை கொடுக்கும். கடவுள் இதே மாதிரி என்னை உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார், எனக்காக யாவற்றையும் செய்வார்ன்னு எப்போ வரும் ஆசை? இங்கே போகிறப்ப தான் வரும். நான் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய அற்புதமான வார்த்தைக்காக நன்றி. உங்களோட வார்த்தை, அதை நம்புகிறோம். அது எங்களுக்கு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய ஆற்றலையும் ஆசைப்படுகிற ஆற்றலையும் எங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் ஆசைகளை எங்கள் இருதயத்தில் வைக்கிறோம். உங்களுடைய வார்த்தையில் கூறப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில் வந்து பழிப்பதாக உங்களுடைய வார்த்தையின் மையமாக வைத்து தீர்மானங்கள் எடுக்கிறோம். அந்த மாற்றத்திற்கு நேராக எங்களை கொண்டு போய் அதை சேர்க்கிறதற்காக நன்றி. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஒருவருக்கு எல்லா துதி கடமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.